ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தல் நோக்கி கடந்த சில வருடங்களாகவே மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில் அதன் விளைவாக பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நம்ம தளபதிக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய விளைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் நம்ம தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அதாவது தமிழக வரலாற்றிலே பார்த்திங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் 70லேருந்து 80% தான் வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படிங்கிற நிலையில் முதன் முறையாக 82%, அதாவது கிட்டத்தட்ட 83% வாக்குகள் பதிவாகிருக்கு. மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தல் களத்தில் இறங்கிறதுனால தான் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலோட முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வெளியாகிற நிலையில் நம்ம தளபதி விஜய் என்ன சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நிலையில் நம்ம தளபதி ரசிகர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நம்ம தளபதி விஜய் மீண்டும் ஒரு திரைப்படம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் திரையில் வெளிவரதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் மற்றும் பல நெருக்கடியான சூழ்நிலையில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக லேட்டான நிலையில் படம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை யார் ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறது இன்னமும் தெரியாத நிலையில் அந்த படத்தை தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்ட நிலையில் நம்ம தளபதி விஜய் அந்த நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு படம் அதாவது அந்த இழப்பை சரி செய்கிறதுக்கு மீண்டும் ஒரு படம் நடித்து கொடுக்குறத வாக்கு கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. ஆனால் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா 2026 தேர்தலோட முடிவுகளை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஆந்திராவில் பார்த்திங்கன்னா நடிகர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்காக படத்தையும் நடிச்சிட்ருக்காரு. அதே பாணியில் நம்ம தளபதி விஜயம் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி இருந்தாலுமே 2026 தேர்தல் முடிவுகளை வச்சு நம்ம தளபதி விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தளபதி விஜய் மீண்டும் அதிரடியான என்ன சம்பவம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.